ஷேய் சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம் எல்லாம் கேட்டுக்கோடா. மானிட பிறவி தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்து கணக்கு 1008 கணக்கு எடுத்து விட்டு அடங்காமல் போகிறான். அப்போ 7 செம்பது சேட்டை எப்படி செஞ்சுருப்பான் தமிழ் வார்த்தை பேசுகிறவன், புரியுதா இல்லையா? இப்போ பூமியில் இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்கு உச்ச காளீஸ்வர் பிள்ளையோடு போகிறாரு. போனால் என்ன நடக்கும்? எல்லா கணக்கும் தப்புக்கு தண்டனை டெல்லி வரைக்கும் எடுப்பார். உச்ச காளீஸ்வர் 2 பேருமே அந்த கணக்கு எடுக்கல. உத்தரத்தாண்டம் ஆட்டி அப்படியே சொல்லி முடிச்சிருவார், புரியுதா இல்லையா? உச்ச காளீஸ்வர் உச்சவர்றா இன்னைக்கு தாண்டா உச்சவர புள்ள மகனோட நீதிமன்ற கோர்ட்டு தெற்குப்பாளையம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் சிலுவத்தூர் கண்ட்ரோல் இன்னைக்கு பூமிக்குள்ள உச்ச காளீஸ்வர் இறங்குதார். களத்தில் இறங்கினா என்ன ஆகும்? ஒவ்வொரு ரூபத்துக்கு லட்ச கோடி ரூபத்துக்கு உள்ளே போவார். புரிஞ்சுக்கோ, இப்போத்தான் வேடிக்கை இருக்குது. அப்படியே புரிஞ்சுக்கோங்கடா, இப்போத்தான் வேடிக்கை இருக்குது. இன்றைக்கி காவு கொடுக்கறது உச்ச காளீஸ்வர் கணக்கில் இன்றைக்கி வடக்க 10 பேர் ஓடியாராம். லோக்கடி இந்த காவில் இன்னைக்கு காவு இறக்கிடுவாங்க. யார் இறக்குவா? மாயாண்டி மாடை இறக்குவான், சொல்ல மாடை இறக்குவான். அவன் தான் இறக்கணும். உச்ச காளீஸ்வருக்கு முக்கால் சத்தியம். அடுத்து மேற்கேருந்து தென்பகுதியில் கடைசி இடத்துலேருந்து மேற்கேருந்து 10 பேர் 15 பேர் ஓடியாராம். லொக்குன்னு இன்னைக்கு காவு உச்ச காளீஸ்வர் கணக்கில் காவு முக்கால் சத்தியம். மானிட ஏன்னா கடவுள் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கல 7 செம்பமா. ஆனால் தப்பு செஞ்ச கணக்கு இதில் பூரா இன்று நாளோட முடிஞ்சு வச்சுரா கணக்கு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா. உச்ச காளீஸ்வர் மேற்கேருந்து 10 பேர் 15 பேர் ஓடியாராம். இங்கிட்டு இப்போ வடக்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டான். கூட்டு எல்லாம் எப்படி கவர்மெண்ட் வேலைக்கிறவன், அரசியல்வாதி, கரை வேட்டி கட்டினவன் பூரா இப்படி வரலாமாடா? ராஸ்கல் காவு கொடுத்தா என்ன நடக்கும்? காவுல நீ மீச்சு பார்ப்போம். இந்த தென்பகுதியில் மிதிச்சு போடா காவு கொடுத்த இடத்துல முக்கால் சத்தியம்டா.